இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு பார்க்கலாம். காலைல பூரி வடை தாங்க. வடைக்கறி பூரி வடை. ஏன்னா காலையில் டிஃபன் பண்ணலை. இன்றைக்கி என் பையனுக்கு ஸ்கூல் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். லேட்டாக தான் சொன்னேன். சரி அதனால் சிம்பிளாக பண்ணலான்னு பிளான் பண்ணார். கடைசியில் ஸ்கூலுனவோ சரி அவன் வந்து பிஸ்கெட்டும் பாலும் சாப்பிட்டுட்டான். சரி நான் சொன்னேன் எனக்கு டிஃபன் வேண்டாம், நான் எதனா பழம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு. அவருக்கு மனசு கேட்கல. கிளம்பிட்டாங்க 8:10க்கெல்லாம் கிளம்பிட்டாங்க. ஆனாலும் பக்கத்தில் இருக்கிற டிஃபன் கடையில் போய்ட்டு எனக்கு பூரி வடை வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. ஏன்னா நான் அப்போ கூட கேட்டேன் ஏன்ப்பா அப்படின்னா, இல்லை நான் வேலைக்கு போனால் எனக்கு அதே ஞாபகம் இருக்கும், நீ சாப்பிட்ட்டியா என்னன்னு தெரியாது அப்படின்னு. இப்படி நம்ம நினப்புலே ஒருத்தர் இருக்கிறாரு போது ஒரு சந்தோஷம் இருக்க தான் செய்யுது. ஒரு மதியம் லஞ்சுக்கு ஒயிட் ரைஸு, அக்கா வீட்டிலேருந்து முட்டை குழம்பு வந்துச்சு. இது வந்து அப்படியே எங்கள் வீட்டுக்காரருக்கு கொடுத்துட்டேன். பொரியலும் கொடுத்துருந்தாங்க. ஸோ பொரியல் நான் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பாடு மட்டும் கொடுத்துட்டேன். ஏன்னா என் பையனுக்கு வந்து வெறும் தயிர் சாதம் தான் கொடுத்தேன். நேற்றும் தயிர் சாதம் தான் கொடுத்தேன். ஏன்னா இது இருந்தால் கொஞ்சம் அவன் சாப்பிட்டுட்டு வரான். குழம்பு சாதமோ இல்லை வேறு எதனா சாதம் கொடுத்தா சாப்பிட மாட்டேன்றான். காலையில் டிஃபன் சாப்பிட்டு போனோன்னா வீட்டுக்கு 4:30 மணிக்கு வந்து அவன் குளிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு 5 மணி ஆகுது. அவ்வளோ நேரம் ரொம்ப கேப் அவன். எடுத்துகிட்டு போகிற சாப்பாடு அப்படியே கொண்டு வந்துடுறான். அதனால் அவனுக்கு பிடிச்ச சாப்பாடே கொடுத்துரு அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரர் சொல்லவும் சரி அவனுக்கு தயிர் சாதம் கொடுத்து விட்டேன். இது வந்து நான் வந்து பொரியலில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு ஊறுகாய் வச்சு சாப்பிட்டேன். யாருக்கெல்லாம் சாதம் பொரியல் போட்டு பிசைஞ்சு சாப்பிட பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து என் பையனுக்கு வந்து பப்பாயா தான் கட் பண்ணி கொடுத்துருந்தேன். இன்றைக்கி இதுதான் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு. வாங்க சாப்பிட்லாம்.